உதவி என்றாலே ஓடி செய்யும் ரிஷபராசி நேயர்களே, இந்த 2026 உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, எதுலேயுமே அவசரமான முடிவு வேண்டாம். உங்களுக்கு தொழில் மாற்றங்கள் எல்லாம் நல்லா இருக்குது, புது வரவுகள் நிறைய இருக்குது. ஆனால் எதையுமே நீங்கள் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட வேண்டாம். கொஞ்சம் நிதானித்து எதுலேயுமே பயணித்தா இந்த 2026 உங்கள் வசந்தான். தன்னம்பிக்கையும் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அது எதை எடுத்தாலுமே ஒரு தன்னம்பிக்கை. இப்போ நம்ம பல வருஷங்களாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலோ இல்லை 2025 நீங்கள் தன்னம்பிக்கை இழக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தால் கூட இந்த 2026 உங்களுக்கு அதிகமான தைரியமும் அதிகமான தன்னம்பிக்கையும் உங்களால் காணப்படும். இது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய காலம்தான். ஸோ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் நினச்சிருப்பீங்க இந்த வருஷம் எனக்கு தான் ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு காத்திருக்கும்போது, உங்களோட கீழ்நிலையில் அதாவது ஒரு பொசிஷனிஸ்டில் கீழே இருக்கக்கூடிய நபருக்கு சடனாக கூப்பிட்டு ப்ரொமோட் கொடுப்பாங்க. அப்போது நான் என்ன எலிஜிபிளே இல்லை, ஆனால் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை பார்த்து நீங்கள் ஏங்கிற வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கான ப்ரொமோஷனும் கண்டிப்பாக காத்திருக்கு. அதுவும் ஆன் த வேல வந்துட்டுருக்கிற மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் சடன் ஃபேக்டராக உங்களுக்கு அந்த பயம் ஏற்படுறோம். என்ன நான் தானே ப்ரொமோஷன் கிடைக்கிற கேட்டகரியில் இருந்தேன், இன்னும் சடனாக இவங்களுக்கு அது கிடச்சிட்டு போகுது அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். டெஃபினட்டாக உங்களுக்கானது பின்னாடி வந்துட்டுருக்கு. இந்த 2026 சொந்த தொழில் நிறைய தொடங்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ரிஷபராசி எடுத்துக்கிட்டாலே அதிகப்படியாக பார்த்துட்டிங்கன்னா முதலாளிகளாக இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா, இந்த வருஷம் உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் இந்த வருஷம் நீங்கள் நிரந்தரமாக ஒரு தொழில் நம்ம இதில் பிடிச்சிடணும், இதுலேருந்து நம்ம அடுத்த சக்சீடாக நம்மளோட நேம் சொல்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற குறிக்கோளோட எந்த பிஸ்னஸ்லையும் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. சரி, ஓகே, அன்டில் 2026 வரைக்கும் ஓடினா போதும் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு குட்டி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே தான். இல்லை இதுதான் அதுக்கு முத்திரை போட போகுது அப்படின்னு நினச்சி கனவுல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்காது. நிரந்தரமாக இல்லாமல் டெம்பரரியாக உங்களுக்கு ஏதாவது ஒரு குட்டி பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணி தொடங்குனீங்கன்னா ஓகே தான். மணி ஃப்ளோ இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு படிப்படியாக பண உயர்வு நல்லபடியாக இருக்கும். இந்த 2026 யாரெல்லாம் வீடு வாங்கணும் அப்படின்னு காத்திருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு வீடு இருக்குது. 2026 உங்களுக்கு பண வரவு எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு பண வரவு படிப்படியாக உயரும். வீடு வாங்கணும்னு கனவில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க கிட்ட வர வருவீங்க. பட் அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒருவேளை அட்வான்ஸ் ஏதாவது கொடுத்து வச்சுட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு நீங்கள் வீடு வாங்க போகிற இடத்துல தடைகள் இருக்கிறதுனால இந்த வருஷம் அதுக்கான எல்லா ப்ராசஸிங்கும் முடிக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் உங்கள் பேர் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த வருஷம் இன்கம் சோர்ஸ் நல்லாவே இருக்குது. ஹெல்த் வைஸ் எப்படி இருக்குன்னா, உங்களுடைய இடையில் ரொம்ப கவனம் செலுத்தணும். கண்டிப்பாக இந்த ரிஷபராசிக்காரங்க இப்போ வெயிட் அதிகமாக இருந்தீங்கன்னா, ஏன்னா ஒரு மனுஷனுடைய பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா அவனோட உடல் எடை தான் காரணம். ஸோ அதுக்கு என்ன ப்ராப்பராக பண்ணணும், உங்கள் பாடிக்கு என்ன செட் ஆகும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ உங்கள் பாடிக்கு இந்த வருஷம் நான் கண்டிப்பாக ஒரு ரெசல்யூஷன் எடுத்து நான் இதை கேர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பாடியை கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணி கண்டிப்பாக அதை கவனத்தில் எடுத்துகிட்டு போகலைன்னா உங்களுக்கு சிக்கல் தரும். அது மாதிரி உங்களுக்கு சோம்பல் அட்டாக் பண்ணும். அதாவது தேவையில்லாத சோம்பல்கள் அட்டாக் பண்ணும். ஒரு ஸ்டெப் உயரக்கூடிய டைமில் தான் நமக்கு சோம்பலும் ஆட்டோமேட்டிக்காக அட்டாக் பண்ணுறதுனால அந்த சோம்பலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு முற்றிலுமே ஃபஸ்ட்லேயே அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ் நம்ம பார்த்துல தான். திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, திருமணங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த மே மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள். மே மந்த்துக்கு அப்புறம் இதை ஃபிக்ஸ் பண்ணி மேரேஜாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குழந்தைக்காக காத்திருக்கக்கூடிய நபராக இருந்தால் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சுப செய்தி தான். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு புது வரவு காத்திருக்கு. சுருக்கமாக இந்த ரிஷபராசிக்கு இந்த 2026 நீடித்த முயற்சியும் பொறுமையும் உங்களை உச்சத்துக்கு கொண்டு போகும்னே சொல்லலாம். ஸோ எதுலேயுமே நீங்கள் ஒரு பொறுமையாக நீடித்து ஒரு விஷயத்தை உழைச்சி அதில் பொறுமையை கையாண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2026 உங்கள் வசந்தான்.